சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பெருமானின் பெருங்கருணை துணை நிற்க நாம 24 பதிகங்கள் நிறைவு பெற்ற நிலையில இன்று 25வது பதிகத்தை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 25வது பதிகம் திருவாலி அமுதனார் அவரேதான் அருளி செய்திருக்கின்றார் கோயில் என்ற திருத்தலத்திற்கு. ஆனால் இதில் என்ன ஒரு அழகு சிறப்பு அப்படின்னா, அகத்துறையிலையும் அந்தாதி தொடையுமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதாவது ஒரு உயிர் பெருமானை எப்படி பார்த்து ரசித்து ஏங்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கும் விதமாக. அதனால் நாம் இந்த பதிகத்தை ஒரே ஒரு விண்ணப்பத்தோடு தான் பாடணும். சாமி, எனக்கும் இந்த மாதிரி உன்னை பார்த்து ஏங்குவதற்கு ஒரு அந்த பக்குவத்தை கொடு என்ற விண்ணப்பத்தோடு நாம் இந்த பதிகத்தை இப்போது பார்க்க போகின்றோம். இது பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்திருக்கின்றது முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். கோலமல நெடுங்கண் கொவ்வைவாய் கொடியேறிடையே பாலினை இன்னமுதை பரமாய பரஞ்சுடரை சேலுகளும் வயல் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏலுடையம்மிரையை என்று கொல் காண்பதுவே. திருச்சிற்றம்பலம். இன்னும் ஒரு அழகான பாடல் பாருங்க. அதாவது இந்த பெண் தோழிகளை கூப்பிட்டு தன்னுடைய தோழிகள் கிட்ட சொல்லுவது போல, அந்த தோழிகள் எல்லாம் அவ்வளவு அழகாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதையும் வருணித்து அவங்கள்ட்ட சொல்லுவது போல அமைந்த ஒரு பாடல். அழகான இதழ்களும் அழகான கண்களும் கொண்ட இந்த பெண்களை கூப்பிட்டு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, திருச்சிற்றம்பலம் என்ற இடத்துல தங்கி இருப்பதற்கு ஆர்வத்தோடு சம்மதித்து வந்து தங்கி இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் பால் போன்றவன், அமுதம் போன்றவன். பால் அப்படிங்கிறது உடலை வளர்க்கக்கூடியது, அமிர்தம் என்பது உயிரை வளர்க்கக்கூடியது. பெருமான் என்ன செய்கின்றான்னா, இந்த உடலையும் உள்ளத்தையும், அதாவது நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கும் பெருமான் தான் காரணமாக வித்தாக இருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை நாம் இந்த பாடலில் பார்க்க முடிகின்றது. பெருமான் வந்து திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிறாரு, எனக்கு உடல் வளர்ந்திருக்கின்றது, ஆன்ம பக்குவம் வளருவதற்கு அமுதமாக நிற்கின்றான். அப்படிப்பட்டவனை நான் எப்போது போய் பார்ப்பேன்? எங்கே பார்ப்பது அப்படின்னா, நாம் போய் கோயிலில் போய் அவனை தரிசனம் பண்ணுறதுன்றது ஒன்று. ஏன்னா தரிசிக்க முக்தி தரும் தலம் தில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே சொல்லப்படுற தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு உள்ளால நிகழ வேண்டியது. கண் குளிர நாம் பெருமானை ரசிக்க வேண்டும். கண் குளிர அப்படின்னா மனம் லயித்தால்தான் கண்களில் பெருமானை பார்க்க முடியும். இல்லைன்னு வைங்களேன், நாம் எங்கேயாவது பார்த்துட்டு இருப்போம், மனம் லயிக்கலைன்னா கண் ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்கும், எதை பார்க்குறோங்கிறது நம்மளுக்கு மனசில் வந்து பதியவே பதியாது. அப்போ கண்களும் மனமும் ஒன்றுபட்டு பார்க்க வேண்டும். அதனால தான் நம்மளுடைய சைவத்தில் முக்கரண வழிபாட்டுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்தார்கள். மனம் மொழி மெய்களால் பெருமானை வணங்க வேண்டும் என்று சொன்ன காரணம் என்னன்னா, மனம் ஒரு பக்கமும் வாய் ஒரு பக்கமும் உடல் ஒரு பக்கமும் இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர முடியலை அப்படின்னா பெருமானை நாம் ரசிக்க முடியாது, பெருமானை உள்வாங்க முடியாது, அவனை அனுபவிக்க முடியாது. அதனால தான் இங்கே வந்து என் கண் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தோடு கேட்கின்றாள். கண் பார்க்க வேண்டும் என்றால் என் மனம் அங்கே லயிக்க வேண்டும் என்பது பொருள். உள்ளே பெருமானை பார்த்தால்தான் நாம் வெளியில் பெருமானை பார்க்க முடியும் என்ற குறிப்போடு இந்த முதல் பாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம். 2வது பாடல். திருச்சிற்றம்பலம். காண்பதியான் என்று கொல் கதிர் மாமணியை கனலை ஆண் பெண் அருவுருவென்றறிதற்கரிதா யவனை சேண்பனை மாளிகை சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலம் மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர் பாதங்களே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பெருமான் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லும் ஒரு பாடல். அதாவது, நான் எப்போது போய்
திருநடம், அதாவது தில்லை என்ற திருத்தலத்தில் திருநடம் செய்து கொண்டிருக்கின்ற பெருமானை நான் எப்போது போய் காண்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு நின்னாலும் பெருமான் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? ஆண் என்றோ பெண் என்றோ உருவமாக இருக்கின்றார் என்றோ சொல்ல முடியாத ஒரு தன்மையாக இருக்கின்றார். ஆண் பெண் என்று சொல்லியாச்சுன்னா உருவம் உடையது. உருவென்று அரிதற்கு அரிதாக அப்படின்னு ஒரு குறிப்பு வைக்கிறார். அப்ப அருவம், உருவம், உருவம் என்ற மூன்றுமாகவும் பெருமான் இருக்கின்றான். மூன்றும் கடந்த நிலையிலும் பெருமான் இருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பு. பெருமானோடைய சொரூப இலக்கணத்துல நம்மளால அவனை நினைச்சு கூட பார்க்க முடியாது. உயிர்கள் மேல் கொண்ட கருணை காரணமாக பெருமான் என்ன செய்கின்றார்? கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வர்றாரு. அப்பந்தான் அருவம் என்ற ஒரு நிலை வருகின்றது. அருவமும் தடத்த இலக்கணம் தானே ஒழிய சொரூபம் கிடையாது. அதுலேயும் நிறைய உயிர்களால் உணர முடியலைங்கும் போதுதான் உருவமாக வருகின்றார். அப்போதும் நிறைய உயிர்களால் உணர முடியலை என்பதனால தான் உருவம் தாங்கி வருகின்றார். அப்படிப்பட்ட பெருமான் பெரிய மாளிகைகள் சூழ்ந்த தில்லை என்ற திருத்தலத்தில் சிற்றம்பலம் என்ற இடத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய பொற்பாதங்களை நான் எப்போது கண்டு ரசிப்பேன் என்று மிக அழகான ஒரு ஏக்கம் நிறைந்த பாடலாக இந்த இரண்டாவது பாடல் அமைந்திருக்கின்றது. பெருமானோடைய எளிவந்த தன்மையும் உலக உயிர்கள் மேல் அவன் கொண்டிருக்கின்ற கருணையையும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான இரண்டாவது பாடல். இன்றைய பாடல் நமக்கு அண்ணாமலையாரை நினைவுக்கு கொண்டு வரும் அற்புதமான ஒரு பாடல். மூன்றாவது பாடல். கள்ளவிழ் தாமரை மேல் கண்டாயனோடு மால் பணிய உள்ளெரியின் நடுவே உருவாய் பரந்தோங்கிய சீர் தெள்ளிய தன் பொழில் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து உள்ளெறியாடுகின்ற ஒருவனை உணர்வாரிதே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நமக்கு நாம் ஏற்கனவே சொன்னது போல அண்ணாமலையாரை, அதாவது நினைக்க முக்தி தரும் அண்ணாமலை இல்லையா? நமக்கு இன்று பெருமானுடைய கருணை அவரை நினைக்க வைக்கின்றது. அதாவது தாமரை, எப்படிப்பட்ட தாமரைனா தேன் சொட்டி கொண்டிருக்கக்கூடிய தாமரை மலர் மேல் இருக்கக்கூடிய அயன், அதாவது பிரம்மன், அவரும் திருமாலும் பெருமானை பார்ப்பதற்காக முயற்சி எடுக்கின்றார்கள். தன்முனைப்பு காரணமாக பெருமான் என்ன செய்கின்றார்? அவர்கள் நடுவே எரிமலையாக, அண்ணாமலையாக, அண்ணா என்று சொன்னால் நெருங்க முடியாதது என்று பொருள். நெருங்க முடியாதவனாக ஓங்கி நிற்கின்றான் எரியாக. ஒன்று ஞாபகம் வைக்கணும், அண்ணா என்ற சொல் நெருங்க முடியாதது என்று பொருள். யாருக்கு அப்படின்னா அகங்காரத்தோடு செல்பவர்களுக்கு. ஆனால் எங்களுக்கு அடியவர்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அடியவர்களுக்கு அப்படின்னா எங்கள் அண்ணா அப்பா அப்படின்னு நாம் சொல்லுவோம் தெரியுமா? அம்மாவிடம் சொல்ல முடியாததை, அப்பாவிடம் சொல்ல முடியாததை, தோழனிடம் கூட சொல்ல முடியாததை சில நேரம் அண்ணாவிடம் தான் நாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட எங்கள் அண்ணன் என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடியவராக நிற்கக்கூடிய அண்ணாமலை பெருமான் தான் இங்கே நமக்கு பார்க்கக்கூடிய அற்புதமான வடிவம். அப்படிப்பட்ட பெருமான் நெருப்பாக இருக்கின்றார். அப்படிங்கிறதுனால அவர் இருக்கிற இடமே சூடாக இருக்குமான்னா ஆமாம், திருவண்ணாமலை போனால் நமக்கு தெரியும் எப்படி ஜகஜகன்னு அந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமான் தான் தில்லை என்ற திருத்தலத்தில் குளிர்ச்சி மிகுந்ததாக இருக்கக்கூடிய பல பொய்கைகளும் சோலைகளும் நிறைந்ததாக இருக்கக்கூடிய தில்லையில் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். சரி, இங்கேயாவது குளிர ஆடுகின்றாரா அப்படின்னா கையில் எரியேந்தி ஆடிக்கொண்டிருக்கின்றார்ப்பா. அதாவது நமக்கு உண்மை விளக்கம் பாடல் இதில் ஞாபகத்துக்கு வரணும். பெருமான் ஏன் கையில் நெருப்பேந்தி ஆடுகின்றார் அப்படிங்கிறதுக்கு உண்மை விளக்கம் தான் நமக்கு மிக அழகாக உண்மையை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அமையும். அதாவது உயிர்கள் மேல் கொண்ட கருணை காரணமாக பெருமான் கையில் நெருப்பேந்தி ஆடிக்கொண்டிருக்கின்றார். அதுதான் இன்று மூன்றாவது பாடலாக நமக்கு மிக அழகாக அமைத்து கொடுத்திருக்கின்ற ஒரு பாடல். நான்காவது பாடல். திருச்சிற்றம்பலம். அறிவாயோர் கூறுகந்தான் அழகன் எழில் மால் கரியின் உரிவை
உரைத்தறியம் உகந்தான் உம்பரார் தம்பிரான் புரிபவர்க்கின் அருள் செய் புலியூர் திருச்சிற்றம்பலத்து ஏறி மகிழ்ந்தாடுகின்ற எம்பிரான் என் இறையவனே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். அதாவது அம்மையை தனது இடப்பாகத்தில் வைத்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான், அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று சொல்லப்படுகின்ற அற்புத திருக்கோலம், தொன்மை கோலம் என்றும் இதை சொல்லும் வழக்கம் பார்க்கின்றோம். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சங்க காலத்தில் சிவன் என்ற பெயர் இல்லை அப்படின்னாலும் அர்த்தநாரீஸ்வரராக உமை ஒரு பாகராக இருக்கக்கூடிய அந்த குறிப்பை சங்க இலக்கியங்களில் நாம் பார்க்க முடிகின்றது அல்லவா? அதனால தான் தொன்மை கோலம் என்று இதற்கு பெயர். பெருமான் எப்படி இருக்கின்றார்னா, தொன்மை வடிவமாக பெண்ணை தன் இடப்பாகத்தில் வைத்து கொண்டு அர்த்தநாரீஸ்வர வடிவமாக உமை ஒரு பாகராக இருக்கின்றார். அது மட்டுமா அப்படின்னா, அழகான யானை தோலை போர்த்தியவராகவும் இருக்கின்றார். ஆடை அவருக்கு எது அப்படின்னா, ஆக்ரோஷமாக வந்த யானையின் தோல். அது மட்டுமா அப்படின்னா, இது யானையின் தோலை போர்த்தினதுனால ஒன்றுத்துக்கும் இல்லாதவர்னு நினைச்சிடாதீங்க. தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர், பெருமானை ஏற்றி போற்றி துதிப்பவர்களுக்கு அருள் செய்பவர். இன்னருள், அதை விட இனிமையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இனிமை பயக்கக்கூடிய அனைத்தையும் செய்யக்கூடியவர் அடியவர்களுக்கு. அவர்தான் தில்லை என்ற திருத்தலத்தில் சிற்றம்பலம் என்ற இடத்தில் அழகாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். எப்படி ஆடுகின்றார் அப்படின்னா, அவர்தான் என்னுடைய தலைவன். என் தலைவன்னா என்ன செய்யணும்? என்னுடைய வினைகளை சுட்டி எரிக்க வேண்டும் அல்லவா? அதனால கையில் எரி ஏந்தி ஆடிக்கொண்டு இருக்கின்றார். அற்புதமான அந்த நடனத்தை, ஆனந்த நடனத்தை, ஏன்னா ஆனந்தமா நடராசர் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெருமானுடைய பெயர். அப்படிப்பட்ட ஆனந்தமா நடராசரை நம் கண்முன் கொண்டு வந்து காட்டும் அற்புதமான 4வது பாடல். எங்க பெருமான் இங்கே மகிழ்ந்து கையில நெருப்பாடி கொண்டிருக்கின்றார் அப்படின்னாக்க ஏதோ கவலையில் இருக்கிறாருன்னு இல்லை, சந்தோஷமா ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஏன் அப்படின்னா, எங்களை போன்றவர்களுடைய வினையை அறுக்கக்கூடிய அந்த ஆனந்தம் அவரிடம் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் 4வது பாடலாக பார்க்கின்றோம். 5வது பாடல் திருச்சிற்றம்பலம். இறைவனை என் கதியை என்னுளே உயிர்ப்பாகி நின்ற மறைவானை மண்ணும் விண்ணும் மலிவான் சூடராய் மலிந்த சீரையணி வண்டரையும் தில்லை மாநகர் சிற்றம்பலம் நீரையணியாம் இறையை நினைந்தேன் இனி போக்குவனே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பாருங்க, பெருமானை ஆரம்பிக்கும் போதே இறைவன் சொல்லிட்டாரு. இறைவன்னா என்ன பொருள்? அனைத்திலும் கலந்து நிற்கக்கூடியவன் அப்படின்னு பொருள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடவுள் என்றால் கடந்து நிற்கக்கூடியவன், சொரூப இலக்கணம். இறைவன் என்றால் கலந்து நிற்கக்கூடியவன் அப்படின்னா தான் நம்ம தடத்தத்திற்கு வருகின்றான். இயவுள் அப்படின்னா அனைத்தையும் இயக்கி கொண்டும் இருக்கக்கூடியவன். இங்க பாருங்க, இறைவன் எல்லாத்திலையும் கலந்திருக்கிறார். எதுலப்பா கலந்திருக்கிறாரு அப்படின்னா, என் உயிர் மூச்சாக, என் ஆவியில், இந்த உயிருக்கு உயிராக மறைந்து நிற்கக்கூடியவர். வெளியில தெரிந்து நிற்கின்றாரா அப்படின்னா இல்லை, தன்னை மறைத்து எனக்கு உள்ள உயிர்ப்பாக நிற்கக்கூடியவர். அப்ப கலந்து நிற்கக்கூடியவன் அப்படின்னு தானே பொருள். அப்போ எனக்குள்ளால மட்டும்தான் இருக்கிறானா? இல்லை, எனக்குள்ள இருக்கிற காரணத்தினால, இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆன காரணத்தினால மண்ணாகவும் விண்ணாகவும் நெருப்பாகவும் சொல்லாத காற்றும் நீருமாகவும் நாம் இங்கே சேர்த்து கொள்ள வேண்டும். அனைத்துமாகவும் இருக்கின்றான். ஏன் அப்படின்னா, அனைத்தையும் இயக்கக்கூடிய இயவுளாகவும் அனைத்திலும் கலந்து நிற்கக்கூடிய இறைவனாகவும் இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் யார் அப்படின்னா, அவர்தான் தில்லை என்ற திருத்தலத்தில் அழகான, அதாவது எப்படிப்பட்ட இடமா, இங்க வண்டுகள் பாடிக்கொண்டு ரீங்கரித்து கொண்டு இருக்கக்கூடிய தில்லை என்ற திருத்தலம். இங்கே சிற்றம்பலம் என்ற இடத்துல
நிறையணியாம் இறையை என்ற ஒரு குறிப்பை வைக்கிறார். அதாவது பெருமானை நான் நினச்சிட்டேன், இனிமேல் அவரை நான் மறக்க மாட்டேன், மறக்க முடியாது, மறக்கக்கூடாது. ஆனால் பெருமான் எப்படி இருக்கின்றார் அப்படின்னா நிறை அணியாக இருக்கின்றார். அதாவது அழகு நிறைந்தவராக, அதாவது நீங்கள் எங்கேயுமே ஒரு குறையே சொல்ல முடியாதவராக, குணத்திலும் குறை சொல்ல முடியாது, பார்ப்பதிலும் குறை சொல்ல முடியாது, அவர் செய்கையிலும் குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அணி நிறை அணியாம் இறை யார் அப்படின்னா அனைத்திலும் கலந்து நிற்கக்கூடியவன் அப்படின்ற ஒரு குறிப்பை மிக அழகாக இந்த 5வது பாடல் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் ஆசிரியர். 6வது பாடல் திருச்சிற்றம்பலம். நினைந்தேன் இனி போக்குவனோ நீ மல திரளை நினைப்பார் மனத்துனுளே இருந்த மணியை மணி மாணிக்கத்தை கனை திழியும் கழனி கனகம் கதிர் ஒன் பவளம் சீனத்தோடு வந்தெரியும் தில்லை மாநகர் கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். நினைந்தேன் இனி போக்குவனோ என்று போன பாடல் முடிந்த காரணத்தினால, ஏன்னா இதை நாம் ஏற்கனவே அந்தாதி தொடை என்று பார்த்திருக்கின்றோம் இல்லையா, அதனால் அடுத்த பாடல் அப்படியே ஆரம்பிக்கின்றது. எப்படிப்பட்ட பெருமானை நான் மனசில் நினச்சிருக்கேன், எப்படிப்பட்ட பெருமானை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு குறிப்பு சொல்கிறாரு பாருங்க. நிமல திரளை நினைப்பார் மனத்தினுள்ளே மணியை மணி மாணிக்கத்தை. பெருமானை நினைப்பவர்களுடைய மனத்தில் மாணிக்கமாக நிற்கக்கூடியவன். மாணிக்க கல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்ல சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடியது. மாணிக்கம் என்பது இயற்கையிலேயே குளிர்ச்சி நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு கல். நீங்கள் அதை கொண்டு போய் வெயிலில் வச்சிட்டீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு வெயிலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உண்மையான மாணிக்கமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஒரு 4-5 கல் அதை அப்படியே கொண்டு போய் நல்ல சுட சுட வெயிலில் வைங்க. சூடு ஏறாமல் ஜில்லுனே இருந்ததுன்னா அதுதான் உண்மையான மாணிக்கக்கல். அப்போ எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் தன்னிலை மாறாமல் இருக்கக்கூடியவன். அதனால தான், ஏன்னா நம்மளோட கலந்துருக்கிறான், நாம் முக்குணவசப்பட்டவர்கள், அப்போ நம்மோடு கலந்துருக்கிறான்னா அந்த குணம் அவனுக்கும் வருமான ஒரு கேள்வி வரும். இல்லை மாணிக்கம் போல எப்படிப்பட்ட வெம்மையான இடத்துல வச்சாலும் தன்னுடைய தன்மை மாறாமல் இருக்கக்கூடியவன். அவன் எங்கே இருக்கின்றான் அப்படின்னா ஒவ்வொரு அடியாரோடைய மனத்தின் உள்ளேயும் இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட சிவபெருமானை தான் நான் மனத்தில் நினைத்திருக்கின்றேன், இனிமேல் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க. தில்லை என்ற திருத்தலத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற எங்கள் பெருமான் எப்படிப்பட்ட இடமா, அங்கே நீர் வளம் மிகுந்ததாக இருக்கின்றது. அந்த நீர் வளத்தின் காரணமாக தண்ணி அடித்து கொண்டு வர்றதை பார்க்கும்போது அதாவது பவளம்னு சொல்கிற அந்த சிப்பி இருக்கு இல்லையா, அதை அப்படியே கரையோரமாக அதை பார்த்தா கோபத்தில் ஒதுக்கி தள்ளுவது போல இருக்கா. ஏன்னா இந்த ஒதுக்கி தள்ளிட்டு போவோம் இல்லையா, கோபத்தில் தள்ளுற மாதிரி அப்படி இருக்கான். அந்த வேகத்தில் நீர்நிலைகளில் இருந்து தண்ணி வருகின்றது அப்படின்ற அந்த இடம் செல்வ செழிப்பாக இயற்கை வளம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய குறிப்பினை மிக அழகாக எடுத்து சொல்லும் ஒரு பாடல்தான் இந்த 6வது பாடலாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். 7வது பாடல் திருச்சிற்றம்பலம். கூத்தனை வானவர்தம் கொழுந்தை கொழுந்தாய் எழுந்த மூத்தனை மூவுருவின் முதலை முதலாகி நின்ற ஆத்தனை தான் படுக்கும் அந்தணத்தில்லை அம்பலத்துள் ஏத்த நின்றாடுகின்ற எம்பிரான் அடி சேர்வன் கோலோ. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் பெருமான் எப்படிப்பட்ட, அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கருணை வடிவம். கருணை அப்படின்னு சொல்லியாச்சுனாலோ, கருணையாளன்னு சொல்லியாச்சுனாலோ, கருணையே வடிவானவன்னு சொல்லியாச்சுனாலோ அது சிவபெருமானை தவிர வேற யாருக்குமே நாம் சொல்ல முடியாத ஒரு சொற்றொடர். அதை மிக அழகாக எடுத்து சொல்லும் 7வது பாடல். இதில் பாருங்க, கூத்தனைன்னு ஆரம்பிக்கிறார். பெருமான் கூத்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். எங்கே? தில்லை என்ற திருத்தலத்தில். சரி, அப்படிப்பட்டவர் யாருப்பா அவங்க கூத்தாடி கொண்டிருப்பவர் அப்படின்னா வானவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லை, கொழுந்தாக எழுந்து நிற்கக்கூடியவர். அதாவது
கூத்தாடி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும்போது அது ஒரு உருவமாக தெரிந்தாலும் கொழுந்தாக, அண்ணாமலையாராக, ஒரு இலிங்க வடிவமாக நிற்கக்கூடியவர். அவர்தான் இந்த உலகத்திற்கு எல்லாத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய மூத்தவன், வித்தாக இருக்கக்கூடியவன். படைத்தல், காத்தல், அழித்தல், அதாவது ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய 3 தொழில்களையும் செய்யக்கூடியவனாகவும் இருப்பது. அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சொக்கநாத வெண்பால ஒரு அற்புதமான சொற்றொடர் வரும். எரி சுடுவதல்லால் இரும்பு சுடுமோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்ம குரு முதல்வர். என்ன பொருள்னா, எரிதான் அங்கே சுடுதுங்க, வெளியில் இருக்கிற இரும்பு கிடையாது. நாம் இன்னைக்கு சொல்கிறோம் பிரமன், திருமால், ஒருத்திரன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் அதற்கு பின்னாடி இருந்து இயக்கி கொண்டிருப்பது யார் என்றால் சிவபெருமான். அந்த குறிப்பு தான் இங்கே. உருவில் இருந்து அனைத்தையும் இயக்கி கொண்டு இருக்கக்கூடியவர். அவர்தான் முதல் ஆக இருக்கக்கூடியவர். எதற்கு முதலாக இருக்கக்கூடியவர்? எல்லாத்துக்குமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் முதலாக இருக்கக்கூடியவர். இங்கே வேதியர்கள், அதாவது அந்தணர்கள் தில்லை என்ற திருத்தலத்தில் பெருமானுக்கு அபிடேகம் செய்து அங்கே பூசைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஏத்தி போற்றி நின்று துதித்து கொண்டிருக்கின்ற என் பெருமானை, அவருடைய திருவடிகளை நான் எப்போது சேர்வேன் என்று ஏக்கம் நிறைந்த ஒரு பாடலாக, கண்டிப்பாக அவருடைய திருவடியை சேர்ந்தே ஆவேன் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லும் 7வது பாடலாக இன்றைய பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். சேர்வன் கோலோ அன்னை மீர் திகழும் மலர் பாதங்களை ஆர்வம் கொள தழுவி அணி நீரன் மூலை கணிய சீர்வங்கம் வந்தனவும் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏர்வங்கை மான் மாரியன் எம்பிரான் போல் நீசனையே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நிஜமாகவே ஒரு ஏக்கம் நிறைந்த பாடலாக, நாம் எல்லாரும் இந்த நிலையில் ஏங்கி தவிக்க வேண்டிய ஒரு பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதாவது அன்னை மீர் அப்படின்னு ஒரு சொற்றொடர் மிக அழகாக, அதாவது எங்கள் எல்லாருக்கும் தாயாக இருப்பவர்கள் யார் அப்படின்னா, ஒவ்வொரு உயிருக்கும் 7 விதமான தாய் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு கூட இருக்கிற அன்னை, அதாவது எங்கள் உணர்வுகளை புரிந்தவர்கள். அவங்க நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருமானோடைய அந்த திருவடியை தழுவிக்கொண்டே இருக்க வேண்டும், விடாமல் தழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் மேலே இருக்கக்கூடிய அந்த திருநீர் எங்கள் உடல் முழுவதுமாக நனைய வேண்டும். நாங்கள் எடுத்து பூசிக்கிறதில்லை, பெருமானோடைய திருவடியில் இருக்கிற அந்த திருநீர் நாங்கள் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால எங்கள் உடல் முழுவதுமாக அது அப்படியே ஒழுக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஏக்கத்தை, ஏன்னா பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு இந்த முக்தி இன்பத்தை கொடுக்கக்கூடியது, அதுதான் நமக்கு வேண்டியது. வாழ்க்கையில் என்ன வேண்டும்னு யாராவது கேட்டால் பெருமானுடைய திருவடிகள் வேண்டும் அப்படின்னு வாயில் சொல்கிறதில்ல, மனசில் நினைக்கிறதுக்கு ஒரு உயிருக்கு பக்குவம் வந்துவிட்டால் அதுதான் உண்மையான சிவனடியார் என்று பொருள். அந்த குறிப்பை இந்த பாடலில் சொல்லிட்டு அடுத்தது பாருங்க. தில்லை என்ற திருத்தலத்தில் பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். எப்படி ஆடிக்கொண்டிருக்கின்றார்னா, கையில் மான் மழு ஏந்தி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார். மான் மழுவோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற எங்கள் பெருமான் தில்லை என்ற திருத்தலத்தில், அதுவும் பெரிய பெரிய மரக்கலன்கள் எல்லாம் ஒதுங்குவதாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல ஒரு, அதாவது வாணிகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வளம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய தில்லை என்ற திருத்தலத்தில் எங்களுக்கு நேசமானவன், எங்களுக்கு விருப்பமானவன், எங்களது உயிர் என்று போற்றப்படுபவன், அவன்தான் எங்கள் பிரான் இங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லும் 8வது பாடல். அதாவது நாம் எல்லாரும் வேண்டி துதிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இதுதான். கட்டி பிடிச்சிட்டே இருக்கணும் பெருமானுடைய திருவடிகளை, இதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு உயிர் ஆசைப்பட வேண்டும் என்பதாக 8வது பாடல் நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. 9வது பாடல். திருச்சிற்றம்பலம்.
நேசம் உடையவர்கள் நெஞ்சுளே இடம் கொண்டிருந்த காய்சினமால் விடையூர் கண்ணுதலை காமரு சீர் தேசம் மிகு புகழோர் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஈசனையோ உயிர்க்கும் எம்மிறைவன் என்றே துவனே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான ஒரு பாடல். இதில் பாருங்க, பெருமான் இறைவனாக இருக்கின்றான். எப்படிப்பட்ட இறைவன் அப்படின்னா, அனைத்திலும் கலந்து இருக்கக்கூடிய, இயக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் பெருமான். எதையெல்லாம் அப்படி செய்கின்றார் அப்படின்னா, எல்லாரையும் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பது எங்கள் பெருமான். அதனால தான் இறைவன். அவரை நான் எப்போது போய் சேர்வேன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு ஆரம்பிக்கும் போதே பாருங்க, விருப்பத்தோடு நேசத்தோடு நினைப்பவர்களுடைய மனத்தில் நிலையாக இருக்கக்கூடியவர். நேசமுடையவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பெருமானை என்றும் நினைத்து கொண்டே இருப்பவர்கள், அவர்களுடைய நெஞ்சுளே பெருமான் குடிகொண்டு இருப்பாராம். அப்போ நாம் நினச்சி அவன் உள்ளே வர்றானா, அவன் உள்ளே வந்ததுக்கப்புறம் நாம் நினைக்க ஆரம்பிக்கிறோமான்னு தெரியாத அளவுக்கு, ஏன்னா பெருமான் உள்ளே தான் இருக்கிறாரு, நாம் தான் உணர்ந்து கொள்ளலை. இப்போ உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தப்ப தெரிய வருது அவர் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவர் தான் வேகமாக வரக்கூடிய மால் விடை என்று சொல்லக்கூடிய பெற்றேறி பெம்மானாக வருகின்றார். அப்போ கோபமாக வருகின்றாரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இல்லைங்க, யோக வடிவத்தில் இருக்கக்கூடியவர் எங்கள் பெருமான். அதனால தான் நெற்றிக்கண் உடையவராக காட்சி கொடுக்கின்றார். நெற்றிக்கண் என்பது யோக வடிவம். காய்சின மால் என்று சொல்லப்படுவது முப்புறங்கள் எரித்ததற்காக செல்லக்கூடிய நிலைப்பாடு. அதனால் அது வேக வடிவம். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் மனத்திற்குள், எங்கள் எண்ணத்திற்குள் கலந்து நிற்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் என்று சொல்லிட்டு, இப்படிப்பட்டவன் தான் தில்லை என்ற திருத்தலத்தில், அதுவும் எப்படிப்பட்டவர்கள், விருப்பம் நிறைந்தவர்கள், பெருமான் மேல் விருப்பம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்கின்ற தில்லை என்ற திருத்தலத்தில் அனைத்தையும் ஆட்டி படைத்து, அதே நேரத்தில் அதை காத்து முத்தொழில்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் என்பதாக இந்த 9வது பாடல் மிக அழகாக நமக்கு அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். இறைவனை ஏத்துகின்ற இளையாள் மொழியின் தமிழால் மறைவல நாவலர்கள் மகிழ்ந்தேத்து சிற்றம்பலத்தை ஆரை செந்தல்வான் கரும்பின் அணியாலைகள் சூழ்மயிலை மறைவலவாலி சொல்லை மகிழ்ந்தேத்துகவான் எளிதே. திருச்சிற்றம்பலம். பலஸ்ருதி என்று சொல்லப்படுகின்ற திருக்கடைக்காப்பு, அதாவது யார் பாடியது, யார் மேல் பாடப்பட்டது, இந்த பதிகத்தை பாடுவதனால் ஒரு உயிருக்கு என்ன பலன், இதை சொல்லக்கூடியதுதான் திருக்கடைக்காப்பு என்று சொல்லப்படுவது. யார் பாடியது அப்படின்னா, தன்னை அறிமுக செய்துக்கிறாரு பாருங்க. கரும்புகள் நிறைந்ததாக, கரும்பு ஆலைகள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலும் மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா அத்தனை கரும்பு அங்கே கரும்பு சோலைகள் இருப்பது நமக்கு நன்றாக தெரியும். அகச்சான்றாகவே இதை அமைத்து கொடுத்திருக்கின்றார். கரும்பு ஆலைகள் நிறைந்த இடமாக இருக்கக்கூடிய மயிலை என்ற இடத்துல வசிக்கக்கூடிய திருவாலி அமுதர் என்று தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு தான் பாடிய இந்த பாடல்கள் என்று சொல்லிட்டு எப்படி பாடியிருக்கின்றேன் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண்ணின் அழகிய தமிழ் மொழியாக, ஒரு பெண் பாடக்கூடியதாக அகத்துறையில் பாடி அருளி செய்யப்பட்ட இந்த பதிகம் யார் மேல் பாடப்பட்டது அப்படின்னா, தில்லை சிற்றம்பலத்தான் மேல் பாடப்பட்ட அற்புதமான அகத்துறையில் அமைந்த பதிகம். இதை பாடுவதனால ஒரு உயிருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நாம் என்னங்க கேட்ட போகிறோம், பெருமானுடைய திருவடி இன்பம், சிவலோக பதவியை தவிர வேற என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு ஒரு உயிர் கேட்டுச்சுன்னா அதற்காகத்தாங்க இந்த பதிகம். மேற்சொன்ன 9 பாடல்களோடு இந்த 10வது பாடலையும் சேர்த்து ஓதும் ஒரு உயிருக்கு சிவலோக பதவி, அதாவது வான் எளிதே என்று
ஏத்துக வான் எளிதே. இந்த பதிகத்தை பாட ஆரம்பிக்க நமக்கு வான் எளிது, அதாவது சிவலோக பதவி திண்ணமாக கிடைக்கும். ஏன்னா இது எல்லாம் வெறும் சொற்கள் கிடையாது, மந்திர சொற்கள். இது எல்லாம் பெருமானிடம் இருந்து நேரடியாக கிடைக்கப்பட்ட சொற்கள். அப்படிங்கிறதுனால இந்த பலஸ்ருதி என்று சொல்லப்படுவது கண்டிப்பாக நிகழக்கூடியதாக நமக்கு காழிப்பிள்ளையாரே சொல்லி அருள் செய்திருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனதுரை தனதுரை என்று அப்பெருமானுடைய உரைதான் நான் இங்கே சொல்லுகின்றேன் என்று நமக்கு அருளாளர்கள் சொல்லுவது போல இங்கேயும் வான் எளிதாக கிடைப்பதற்கு மேற்சொன்ன 9 பாடல்களோடு இந்த பாடலையும் சேர்த்து ஓதுவோம் என்று சொல்லி, இதோடு பெருமானுடைய பெரும் கருணை துணை நிற்க 25 பதிகங்கள் நிறைவு பெற்ற நிலையில் மீண்டும் அடுத்த பதிகத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.